சென்னையில் பழைய சிங்கிள் தியேட்டர்கள் சில தியேட்டர் வளாகங்கள் மூடப்படுவது நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. அந்த வரிசையில் தற்போது சென்னை அசோக் நகர் அசோக் பில்லர் அருகிலும் மெட்ரோ ரயில் நிலையம் எதிரிலும் உள்ள பிரபலமான உதயம் தியேட்டர் வளாகம் மூடப்படுவதாக செய்திகள் வெளியாகி வருகிறது. இந்த தியேட்டர் 1983ஆம் ஆண்டு இந்த தியேட்டர் திறக்கப்பட்டது. கடந்த 41 வருடங்களாக செயல்பட்டு வந்த இந்த தியேட்டர் மூடப்பட உள்ளது என்ற தகவல் சினிமா வட்டாரங்கள் மட்டுமல்ல, ரசிகர்களுக்கும் இடையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறது. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள் என்பதுதான் இன்றைய தலைமுறை சினிமா ரசிகர்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும். ஆனால் அந்த காலத்திலேயே இப்படி ஒரு வளாகத்தில் 3-4 தியேட்டர்கள் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள் என்று சென்னையில் திறக்கப்பட்டன. அப்போதெல்லாம் இந்த மல்டிப்ளெக்ஸ் என்ற வார்த்தை புழக்கத்தில் இல்லை. அப்படியான தியேட்டர்களை காம்ப்ளெக்ஸ் என்று அழைப்பார்கள். சென்னையில் தேவி காம்ப்ளெக்ஸ், உதயம் காம்ப்ளெக்ஸ் ஆகியவை பழைய காம்ப்ளெக்ஸ் தியேட்டர்களாக ஆரம்பமாகின. உதயம் காம்ப்ளெக்ஸில் உதயம், சந்திரன், சூரியன் ஆகிய தியேட்டர்களில் கடந்த 40 ஆண்டுகளில் பல படங்கள் வெற்றிகரமாக ஓடியிருக்கிறது. வடபழனி, அசோக் நகர், சைதாப்பேட்டை, ஈக்காட்டுத்தங்கல், கே நகர், மாம்பழ பகுதி மக்களுக்கு இந்த தியேட்டர் இத்தனை வருடங்களாக வசதியான ஒரு தியேட்டர் வளாகமாக இருந்தது. உதயம் தியேட்டரின் பால்கனி பகுதியை மாற்றி மினி உதயம் என்ற தியேட்டரை சில ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கினார்கள். மிக தாராளமான பார்க்கிங் வசதியுடன் உள்ள இந்த உதயம், மினி உதயம், சூரியன், சந்திரன் என்ற 4 தியேட்டர்களும் உள்ள இந்த வளாகத்தை மூடப்போவது மேலே குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு நிச்சயம் வருத்தத்தையும் தரும். பல படங்களின் பாடல் காட்சிகளில் இந்த தியேட்டர் வளாகம் இடம் பிடித்திருக்கிறது. அதனால் இத்திரையரங்கம் மூடப்பட்டாலும் அதன் நினைவுகள் ரசிகர் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும். கொரோனா காலத்தில் இருந்த மக்கள் தியேட்டர்களுக்கு வருவது வெகுவாக குறைந்திருக்கிறது. இந்த வளாகத்தில் கடந்த பல மாதங்களாக மாலை இரவு நேர காட்சிகள் அதிகம் நடக்காமல் மூடப்படுவது வாடிக்கையாக இருந்திருக்கிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் மட்டுமே ரசிகர்கள் சினிமா பார்க்க வந்தார்கள். மற்ற நாட்களில் கூட்டம் வராமல் தியேட்டர்கள் நடத்துவது சாதாரண விஷயமல்ல. 62,400 சதுரடி கொண்ட இந்த தியேட்டர் 53 பங்குதாரர்களுக்கு சொந்தமானதாகவும் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்குள் வந்த பிரச்சனையால் பேச்சுவார்த்தைக்கு பின் விற்பனை செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு முதல் 3 முறை விற்பனைக்கு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2012ஆம் ஆண்டு ஒருவர் 80 கோடிக்கு ஏலம் கட்டு விலைக்கு வாங்க வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நீதிமன்ற சிக்கலில் இருந்து இடத்தின் தற்போதைய சட்ட நிலை என்னவென்று தெரியவில்லை. அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் முக்கியமான பகுதியில் உள்ள இந்த தியேட்டர் வளாகம் மூடப்பட்ட பின் அங்கு பல அடுக்கு மாடி கட்டலுடன் கூடிய குடியிருப்பு வளாகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது.